ஐய லூசா இவன் போன கலட்டினது கூட தெரியாம பேசிட்டு இருக்கா. ஐய நமக்கு என்ன. ஐயோ சீக்கிரம் எடுங்க ஜீவா சார், நீங்க வந்தாதான் பூவை காப்பாத்த முடியும். சீக்கிரம் எடுங்க சார். ஏய், இது ஜீவா சார் நம்பர்ல? எதுக்கு இப்ப ஜீவா சாருக்கு கால் பண்ண? இல்ல பூவு அது. ஏய் என்ன புள்ள நீ? உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா புள்ள? என்ன பத்தியோ என் வாழ்க்கைய பத்தியோ உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? ஏன் எல்லார் மாதிரி நீயும் என்ன கஷ்டப்படுத்துற? உனக்கு என்ன, நான் இப்ப கிட்னியை கொடுக்க கூடாது அவ்வளவுதானே? இப்ப இந்த ஆபரேஷன் மட்டும் நடக்கலனா என்ன ஆகணும் உனக்கு தெரியாதா? எங்க அம்மா மேல பண்ண சத்தியத்தை காப்பாத்த முடியாம எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நான் தலை குனிஞ்சு நிக்கணும். அதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் உயிரோட இருப்பேன் நீ நினைக்கிறியா? ஏன் புள்ள, ஏன் இப்படிலாம் பண்ற? எத்தனை தடவை சொன்னாலும் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நான் உன்னை கூப்பிட்டேன். இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூப்பிட்டு இருக்கவே மாட்டேன். இங்க பாரு பூவே, சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறவ நல்ல ஃப்ரெண்டே கிடையாது. தப்பு செஞ்சா தலையில தட்டி திருத்தணும், அவதான் நல்ல ஃப்ரெண்டு. நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சேன், அது உனக்கு தான் புரியல. இப்ப நீ எனக்கு பண்ண வேண்டிய நல்லது, இந்த விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. என் கூட வந்து சும்மா இரு, அதுவே எனக்கு போதும். வா. மா, நீங்க இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். ரிப்போர்ட் என்னாச்சு? அவ கிட்னி செட் ஆகாதல்ல? எல்லா டெஸ்டும் முடிஞ்சு சீனியர் டாக்டரும் ரிப்போர்ட் பார்த்துட்டாரு. அவ கிட்னி செட் ஆகுமா? ஆபரேஷனுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன். கிட்னி கொடுக்கறதால அவளுக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இது சொல்றதுக்காகவா என்ன கால் பண்ணி வர சொன்ன? டெஸ்ட்ல ஏதாச்சும் தப்பா எழுதி இந்த ஆபரேஷன் நடக்க விடாம தடுக்க வேண்டியதுதானே? இல்ல மேடம், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா எல்லா டெஸ்டையும் டாக்டர் தான் எடுத்தாரு. என்னால எதுவுமே பண்ண முடியல. இத பாரு, இந்த ஆபரேஷன் நடக்கவே கூடாது. ஏதாச்சும் பண்ணி தடுத்துரு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். இல்ல மேடம், இனிமே இத மெடிக்கல் ரீதியா தடுக்க முடியாது. ஆனா சட்ட ரீதியா தடுக்கலாம். சட்ட ரீதியாவா? எப்படி? உடல் உறுப்புகளை தானம் செய்யறது தப்பு இல்ல. ஆனா அத குடுக்கறவங்க குடும்ப உறவுகளா இருக்கணும். ஆனா பணத்துக்காக தானம் செய்யறது தப்பு. அது விக்கிறதுக்கு சமம். சட்டப்படி அது பெரிய குற்றம். அடி பாவி, இதெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும். போன்ல சொல்லிருந்தா வரும்போதே உனக்கு பெரிய கிஃப்டோட வந்திருக்கேனே. அதெல்லாம் ஓகே மேடம். ஆனா இத நம்ம எப்படியாவது சாட்சியோட ப்ரூவ் பண்ணிட்டா இந்த ஆபரேஷன் நடக்க விடாம தடுத்துடலாம். கிடைச்ச வாய்ப்புலாம் அவளை பழி வாங்குவேன். அப்படி எந்த வாய்ப்பும் கிடைக்கலனா அதை உருவாக்கி பழி வாங்குவேன். ஆக மொத்தம் பழி வாங்குவீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் வாட்ச்.
சொல்லுங்கண்ணா. எங்க அம்மாவுக்கு அவசரம்னு சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு நீ உடனே கிட்னி ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்ட. உன் அவசரத்தை நான் புரிஞ்சுக்க வேண்டாமா? இதுல 1 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. இந்த 1 லட்சத்தை அட்வான்ஸா வச்சுக்கமா. மீதி பணத்தை ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொடுத்துறேன். எங்க அம்மா வாங்கிக்கமா. உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தானே நீ கிட்னியை கொடுக்குற. வாங்கிக்கமா. சரிம்மா, ஆபரேஷனுக்கு நீ ரெடியா இரு. என்ன மேடம் பண்றீங்க? அவளை சட்டப்படி மாட்டி விடுறதுக்கு ஆதாரம் ரெடி பண்றேன். இப்ப யாருக்கு மேடம் கால் பண்றீங்க? சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேணும்ல, அதான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்ல போறேன். சூப்பர் மேடம். ஹலோ சார், நான் தீபிகா பேசுறேன். தெரியுது, சொல்லு தீபிகா. இன்னில இருந்து 2 நாள் சோஷியல் மீடியால நீங்க ட்ரெண்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுக்க போறேன். என்ன கேஸ் தீபிகா? நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வாங்க சொல்றேன். ஓகேங்க, வந்துடுறேன். ஆபரேஷன் நடந்தாதானே உனக்கு பணம் கிடைக்கும். அது இந்த தீபிகா இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த ஆபரேஷனை நடக்க விட மாட்டேன். சொல்லுங்க தீபிகா, அவசரமா வர சொன்னீங்க. சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுற மாதிரி ஒரு கேஸ் தரேன். நீங்க என்ன கேஸ்? சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆர்கன் டொனேட் பண்றது தப்பா சார்? விருப்பப்பட்டு தானம் பண்ணா தப்பு இல்ல. அதுவே பணத்துக்காக தானம் பண்ணா? அது சட்டப்படி பெரிய குற்றம். விசாரணையே கிடையாது, டைரக்டா ஜெயில் தான். அதோ அங்க பாவமா நிக்கிறாளே, அவளை உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க. அவ பணத்துக்காக கிட்னியை விற்க போறா. கை நீட்டி அட்வான்ஸ் கூட வாங்கிட்டான். அதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு. இங்க பாருங்க. உங்களுக்கு பக்காவான எவிடன்ஸ் தானே? நல்ல எவிடன்ஸ் தான். அப்புறம் என்ன சார், டைம் வேஸ்ட் பண்ணாம போய் அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த மீடியாவும் பிரஸும் இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல தான் வந்து நிக்க போகுது. இனி எல்லா நியூஸ் சேனல்லயும் நீங்க தான் சார் தலைப்பு செய்தியா மாற போறீங்க. சீக்கிரம் போங்க. இல்ல தீபிகா, இத வச்சு மட்டும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண முடியாது. இத வச்சு சந்தேகம் மட்டும்தான் பட முடியும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க தீபிகா, பணம் வாங்குற ஒரு வீடியோவை வச்சு எப்படி அவங்க மேல இவ்வளவு பெரிய கேஸ் போட முடியும்? நீங்களே பிராக்டிகலா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல சார், கிட்னி தர விருப்பம் இருக்குன்னு அவளே தான் கைப்பட எழுதி கொடுத்திருக்கான். நீங்க இத கொஞ்சம் பாருங்களேன். இந்த சாட்சி உங்களுக்கு பத்தாதா? பத்தாதுங்க தீபிகா, இதெல்லாம் கிட்னி கொடுக்கறதோட பேசிக் ஃபார்மாலிட்டிஸ். இத வச்சு ஒரு ஆளை சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும்.
கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி ஜெயில போட முடியாது. எப்படிதான் அவளை இப்ப ஜெயிலுக்கு அனுப்புறது? ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா? எஸ், ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல்ல ரெக்கார்ட்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த எவிடன்ஸ் தான் கோர்ட்ல நிக்கும். ஐயோ சார், ஆபரேஷன் நடந்தா அவளுக்கு பணம் கிடைச்சிரும். எக்காரணத்து கொண்டும் பணம் கிடைக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் உங்களை அவசரமாவே வர சொன்னேன். நீங்க என்னடா அண்ணா? மேடம், உங்களுக்கு என்ன, அந்த பொண்ணுக்கு பணம் கிடைக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆபரேஷன் நடக்கட்டும், ஆனா பணம் கை மாறாது. அதுக்கு நான் பொறுப்பு. மேடம், அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி கிட்னியும் போயிடும். எதுக்காக ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டாங்களோ அந்த பணமும் கிடைக்காது. அப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் தானே. சொல்றதும் சரிதான் சார். பட் இதெல்லாம் சரியா நடந்துருமா? ஆபரேஷன் முடிஞ்சதும் ஹாஸ்பிடல் ரெக்கார்ட் மட்டும் வாங்கி கொடுங்க. அதை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சார். அப்புறம் என்ன, அவளை உள்ளதல்ற மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், நான் வெயிட் பண்றேன். பூவு, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நல்லபடியா நிறைவேறணும்னு சாமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டு பிரகாரத்தை 3 தடவை சுத்திட்டு வாப்புல. நீயும் வா. அது நானும் பின்னாலே தான் புள்ள வரப்போறேன். சாமி கிட்ட நானும் கொஞ்சம் வேண்ட வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள நீ சுத்தி முடிச்சிட்டு வந்துரு. லேட் பண்ணா அவங்க இங்க வந்து நம்மள தேட போறாங்க. ம், சரி. சாமி, இவ பண்ண போற அநியாயத்தை நான் எப்படியாவது ஜீவா சார் கிட்ட சொல்லியே ஆகணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். யார்கிட்டயா ஃபோன் கிடைச்சா நல்லா இருக்குமே. ஏய், என்ன புள்ள? ஒன்றும் இல்லை பிள்ளை, சும்மா தான் நிற்கிறேன். நீ போ, நான் வரேன், பின்னாடியே வரேன். இவ வேற ஒரு ரவுண்டை முடிச்சிட்டா. இப்போ எப்படி ஜீவா சார் கிட்ட சொல்றது? இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நானும் விட்டோன்னா அப்புறம் ஜீவா சார் கிட்ட சொல்ல முடியாமலே போயிடும். இது விளையாட்டு போனா இல்ல நிஜ போனானே தெரியலையே. தம்பி, இது ஓம் போனா அழகா இருக்கே. அழகா இருக்கனால தான் நான் வாங்கினேன். பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கே. இந்த பணக்கார பிள்ளைங்களாம் பிறக்கும் போதே நல்லா விளைஞ்சுதான் பிறக்குங்களோ? என்ன சொல்றீங்க? சத்தமா பேசினா தானே என் காதுல விழும். அது சரி, நீதான் புது போன் வாங்கியிருக்கியே, அதை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணியா? இல்லையே, போனுக்கெல்லாமா பூஜை பண்ணுவாங்க? ஆமா, இந்த காரு பைக்கு இதெல்லாம் புதுசா வாங்கும்போது கோயில பூஜை பண்றாங்கல்ல, அதே மாதிரி நம்ம போனுக்கும் பண்ணி தானே ஆகணும். அப்படியா? நான் பண்ணலையே. ஐயோ, பண்ணலன்னா பாவம். நீ கூட நான் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி தரேன். என்ன இல்லைன்னா சாமி கண்ணை குத்திருமா? ஆமா, இந்தாங்க, சீக்கிரமா பூஜை பண்ணிட்டாங்க.
ஹலோ ஜீவா சார் நான் மாறி பேசுறேன். மாரியா? அம்மா இப்ப நீ எங்க இருந்து பேசுற? சாமி, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட உடைச்சு பேச முடியாது. நான் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறேன். நீ பேசாம கேட்டுக்கணும். புரியுதா சாமி? என்கிட்ட பேசுறத காட்டிக்க முடியாத சூழல் இருக்கா போல இருக்கு. பேசாம கேட்போம். குட் சாமி, உனக்கு புரிஞ்சிடுச்சு. பூவு தன் சவால ஜெயிக்க உன் மேல பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக பணம் குறையறதுனால அவளோட கிட்னிய தானமா கொடுக்க முடிவெடுத்திருக்கா. அதனாலதான் இப்ப சாமிய அதாவது ஒன்ன வேண்டிக்கிட்டு 3 தடவை உன் பிரகாரத்தை சுத்திட்டு இருக்கா. அந்த பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டு அவளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடு சாமி. எங்களுக்கு உன்னை விட்டா வேற யாரு சாமி இருக்கா? மரக்கருப்ப வேற நீ வேறன்னு நாங்க நினைக்கல. நீதான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரணும். இன்னைக்கு 11 மணிக்கு ஏஎன்ஆர் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் நடக்க போகுது. அவ கிட்னியை நல்லபடியா தானமா கொடுத்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அட்வான்ஸ் கிடைச்ச மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம கிடைக்கணும். அந்த பணத்தை அவ ஜீவா சார் அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே திருப்பி கொடுத்துடணும். அப்பதான் அவளோட காதல் நிறைவேறும். அவ ஜீவா சாரை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவளுக்கு தன்னோட கிட்னி போனா கூட பரவாயில்ல. ஜீவா சார் எப்படியாவது அவ கிடைக்கணும்னு நினைக்கிறா. அதை நிறைவேற்றி தந்துடு சாமி, மறந்துடாத. ஏ புள்ள, யார்கிட்ட சொல்ற? ஹாஸ்பிட்டல் பேரு டைம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சாமி கிட்ட தான். நான் ஓமனிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன ஜீவா சார் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல, நீ சொல்றத பார்த்தா சாமி கிட்ட வேண்டுற மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். உனக்கு எல்லாமே சந்தேகம் தான் பூவு. இந்த சாமிக்கு என்ன நம்ம வேண்டுதலை கேட்கறது மட்டும்தான் வேலையா? இங்க பாரு, இந்த கோயில 80 பேர் வந்திருக்காங்கன்னு எல்லாருமே வேண்டிக்கிறாங்க. சாமி அதுல குழம்பிருச்சுன்னா அந்த லிஸ்ட்ல நான் சொல்றது சரியா விளங்காம போயிடுச்சுன்னா, நமக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்காம போயிடுச்சுன்னா, அதனாலதான். சாமி மறந்துடாத சாமி. நல்லா உன் காதுல விழுந்துச்சா? ஏஎன்ஆர் ஆஸ்பத்திரி 11 மணிக்கு மேல பூவு கிட்னி தானம் கொடுக்க போற ஆபரேஷன் நடக்க போகுது. பூவு, சாமி கிட்ட நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அது எப்படி நமக்கு நல்லது செய்யணுமோ அப்படி செய்யும். ஏன் புள்ள, வரும்போது ரொம்ப டல்லா வந்த, இப்ப ரொம்ப தெம்பா இருக்க? அதெல்லாம் சாமி கிட்ட பாரத்தை இறக்கி வச்ச தெம்புதான். எப்படியும் சாமி கரெக்ட் டைமுக்கு வந்து நம்மளை காப்பாத்திருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வா போய் சாமி கும்பலாம் வா. மாறி சொல்றத பார்த்தா பூங்குடி கோவிலுக்கு போறதா சொல்லிட்டு பணத்துக்காக கிட்னி கொடுக்க போயிருக்கா. இதை விடக்கூடாது. உடனே போய் இந்த ஆபரேஷனை தடுத்தாகணும்.